மெயின்டெயின் பண்ணுவோம். கவலையே படாதீங்க. சரிங்களா? நம்பி வந்து யாரு வேணாலும் பேசலாம். யாரும் யாரையும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டீசென்ட். நம்ம ஃபேமிலி மட்டும் தான். புருஷோத்தம், ஹாய் வணக்கம். நியூ சப்ஸ்கிரைபர் வெல்கம் மை ஃபேமிலி. என்னோட குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அஜித் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? எஸ்கே ப்ரோ ஒரு பஞ்சாயத்து இல்லை சதீஷு. நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எஸ்கே மிஸ்ஸஸ் ஜெயந்தி ப்ளீஸ் நீங்கள் எக் கிரேவி ரைஸ். அஜித் யூ ஃப்ரம் தூத்துக்குடி. அஜித் தூத்துக்குடியா? வாழ்த்த வயது இல்லை. வணங்குகிறோம் டாடி. வாழ்த்தவே வேணாம்ப்பா. ரொம்ப வாழ்த்துனீங்க. எனக்கு வயசு சீக்கிரம் அதிகமாயிடும் அப்புறம். திருச்சி அஜித் ப்ரோ. திருச்சியா? சூப்பர். அம்மா அப்பாஸ் ப்ரோ தான் உங்க ஹஸ்பண்டாம்மா? ஆமா ஜெயந்தி. என் ஹஸ்பண்ட் அவர்தான். ஆமா அஜித் ப்ரோ. சாரிம்மா எனக்கு தெரியாது. சாரி. பரவால்ல ஜெயந்தி. நெறைய பேத்துக்கு தெரியும். என்னது? ஆமா மிஸ்ஸஸ். கல்யாணம் ஆகி 2 பசங்களே இருக்காடி. நியாயம் தானே சொல்ற. அப்புறம் என்ன அப்படியே கூட்டு போ. உன்னோட சந்தோஷத்த நான் கெடுக்க மாட்டேன் அஜித்து. திருச்சி தான்னு சொன்னேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அஜித்து? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓன் பிசினஸ் பண்றாரா? சூப்பர். ஹவுஸ் ஒய்ஃப் மீனிங் வீட்டோட மனைவி. மிஸ்ஸஸ். எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சாஜி ப்ரோ வேற யாரும் இல்ல. என்னோட பையன் தான். ஐயையோ! நெட் காலி ஆயிட்டு. மிஸ் யூ மை ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ். ஐயையோ! ஜெயந்தி ஏம்மா? ஹலோ மிஸ்ஸஸ் ஜெயந்தி மேடம் நைஸ் டு மீட் யூ. அத நான் நெனச்சேன். மிஸ்ஸஸுக்கு நடக்கிறது தான் அத நெனச்சேன். சாரி என்ன நெனச்சீங்க? சத்தியமா புரியல அஜித்து. சத்தியமா புரியல அஜித்து. மிஸ்ஸஸ் ஜெயந்தி ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னீங்களே அததான். ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அதான் நெட் காலி ஆயிரும் நெனச்சேன். ஆயிட்டு. அதான் சொன்னேன். மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, பசங்கலாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு வேலை எதுவும் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. எக்ஸ்ட்ரா ஏதாவது அவங்களுக்குன்னு ஏதாவது பிஸியா வச்சுக்கணும்னு நெனச்சா, என்ன மாரி டைலரிங் வேலை செய்யலாம். சரியா? நான் சேனல் வச்சிருக்கிற மாரி யாராவது சேனல் வச்சு 2 வீடியோ கீது போடலாம். ஆனா, ஜெயந்திமா போடுறதில்ல வீடியோலாம். ஆனா லைவ் கமாண்டர்ஸா வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்லிட்டேனே முருகேசா. அஜித் யாரு? அந்த முருகேசா. நீங்க தான் மிஸ்ஸஸ் அது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. நெறைய பேர் இந்த புதுசா மொபைல் வாங்குறவங்க. மொபைல்ல வந்து பேட்ச் கவர் போட்டிருப்பீங்க இல்லையா? பின்னாடி கவர் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கவர்ல பணம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேப்பினஸ் அவங்களுக்கு உண்டு. சரியா? பேக் சைட்ல ரூ. 500 ரூ. 100 ரூ. 200 காசு வச்சு பழக்கம். நெறைய பேத்துக்கு இருக்கு அந்த பழக்கம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஆ இன்னைக்கு ஒரு நியூஸ்ல அதுல போட்டிருந்தாங்க. ஒரு ஃபேமிலி நைட்டு தூங்க போம்போது மொபைல் சார்ஜர் இல்லாம சார்ஜ் போட்டுவிட்டு படுத்திருக்கிறாங்க. அந்த படுத்திருந்தப்ப அந்த சார்ஜர் வந்து ஃபுல்லாகி ஹீட் ஏறி அந்த மொபைலு பேக் சைடுல இருக்கிற அந்த ரூபா நோட்ல இருக்கிற அந்த ஒரு ஆ அது என்னமோ அது ஒரு பவுடருன்னு சொன்னாங்க. அந்த ரூபா நோட்ல இருக்குமாம். தூளு. அந்த தூள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தீ பிடிச்சிருச்சாம். மொபைல் வெடிச்சு, அந்த ஃபேமிலியே மொத்த பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்க. தயவுசெய்து யாரும் மொபைலுக்கு பின்னாடி பணம் வைக்காதீங்க. உங்க